வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனந்தெரியாத நபர்களால் ஸ்ரீதரன் எம்பிக்கு அச்சுறுத்தல். கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஹிருணிகாவின் நிலை. யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்த ரணில். ஆமணக்கு விதையுண்ட பாடசாலை மாணவர்களுக்கு நேர்ந்துள்ள கதி. தேர்தலுக்கு தயாராகுங்கள். அரசு நிறுவனங்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. அவர்கள் வேண்டாம். மக்களுக்கு பிரான்ஸ் பிரதமரின் கடைசி கோரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக மிச்சல் ஒபாமா. தொடர்வென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனந்தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த அச்சுறுத்தலானது நேற்றைய தினம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனந்தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என கூறப்படுகின்றது. இதனை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொளி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மருத்துவ அறிக்கை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலையின் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஏனைய கைதிகளுக்கு வழங்கப்படும் ஆடையுடன் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெமட்டகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா 18 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அபராத தொகையை செலுத்த தவறின் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் மேலதிகமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து இலங்கை ராணுவம் தோல்விகளை சந்தித்த போது யாழ்ப்பாணத்தை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைத்தேன் எனவும் அது எமது போர் வெற்றிக்கு காரணம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவினால் எழுதப்பட்ட இராணுவ தளபதி தேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதி இந்த யுத்தம் அடுத்த தளபதி வரையில் நீடிக்க இடமளியேன் என்ற நூலின் வெளியீட்டு விழா நேற்று கொழும்பு நெலும்பொக்குன கலையரங்கில் நடைபெற்றது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஃபீல்ட் மார்ஷல் அந்தஸ்தை சரத் பொன்சேகா மட்டுமே வகிக்கின்றார். அவர் யுத்த சவால்களை வெற்றி கொண்ட அதே நேரம் அதற்கு வெளியில் அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தார். யுத்த காலத்தில் ஜெனரல் சிசில் வைத்தியரட்ன ஊடாகவே இவரை நான் அறிந்து கொண்டேன். சிசில் வைத்தியரட்ன என்னுடன் நெருக்கமாக பழகியவர். இந்த அதிகாரிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குமாறு சிசில் வைத்தியரட்ன கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் ஏசிக்குறு போராட்டம் தோல்வியை தழுவியதால் இராணுவம் கைப்பற்றிய பலவற்றை இழக்க நேரிட்டது. அந்த நேரத்தில் நான் பிரதமராக பதவி வகித்ததோடு யாழ்ப்பாணத்தை யாரிடம் கையளிப்பது என்ற கேள்வி காணப்பட்டது. அப்போது நான் சரத் பொன்சேகாவிடம் யாழ்ப்பாணத்தை ஒப்படைப்போம் என இராணுவ தளபதியிடம் கூறினேன். அதன்படியே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அவர் வீழ்ந்த இடத்தில் எழுந்து யுத்த வெற்றியை நோக்கி நகர்ந்தார். அதற்காக கஷ்டமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. ஆமணக்கு விதையை உட்கொண்டதால் 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் தச்சனாமருதமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதனால் 9 வயதுடைய ஆண் குழந்தையொன்றும் 7 பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மடுப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தயாராகுமாறு அரசாங்க அச்சுத்திணைக்கள பிரதானி, காவல்துறை மா அதிபர் மற்றும் பல அரச நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட நிறுவனங்களில் இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அரசாங்க அச்சுத்திணைக்கள பிரதானி கங்காணி கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் குறித்து அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம அதிகாரிகளுக்கும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து மாவட்ட தேர்தல் தலைவர்களுக்கும் அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் கணக்கெடுக்கும் பணியை மேற்கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார்.
இந்த நிலையில் தேர்தலுக்கு தயாராவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற அறிவுறுத்தல்களை வழங்கியதாக தேர்தல் ஆணையம் கூறுகின்றது. இதேவேளை தேர்தலானது செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரையில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பொதுத் தேர்தலின் பரப்புரைகள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் பல தரப்பிலிருந்தும் தீவிர வலதுசாரிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டாம் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இருப்பினும் பிரான்ஸ் வாக்காளர்கள் இந்த முறை நேஷனல் ரெலி கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றியை பரிசீலிக்க தயாராக உள்ளதாக இதுவரையான கருத்து கணிப்புகளில் இருந்து தெரிய வருகின்றது. இந்த நிலையில் பிரதமர் கேப்ரியல் அட்டல் பிரான்ஸ் வாக்காளர்களுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தீவிர வலதுசாரிகளிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பது என்பது மக்களிடையே வெறுப்பு மற்றும் மோதல்களை தூண்டிவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளில் நாட்டின் புதிய பிரதமராக நேஷனல் ரெலி கட்சியின் 28 வயது ஜோர்டன் பார்டெல்லா என்பவரே வர வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாகவே நேஷனல் ரெலி கட்சி இனவாத கருத்துக்களை முன்வைத்து அதில் ஆதாயம் தேடும் நோக்கம் கொண்டது. இதன் ஆதரவாளர்களும் இதையே செய்து வருபவர்கள். ஆனால் தற்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி என்பது அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கவிருக்கும் வாக்கெடுப்பில் நேஷனல் ரெலி கட்சி உண்மையில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுமா என்பதுதான். அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழமை. அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜோர்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நடைபெற்ற நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதித்தனர். 81 வயதாகும் ஜோ பைடன் வயதின் மூப்பின் காரணமாக சமீப காலங்களாக பொது நிகழ்ச்சிகளில் அவரது பேச்சிலும் நடையிலும் தடுமாற்றம் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரவின. இந்நிலையில் ட்ரம்புடன் நடந்த விவாதத்தின் போது கோவிட் பெருந்தொற்று குறித்து பேசுகையில் ஜோ பைடன் சற்று நேரம் அசைவின்றி ஸ்தம்பித்தார். விவாதத்திலும் ஜோ பைடன் பேச்சில் பலமுறை தடுமாற்றம் ஏற்பட்டது. அவரது குரல் தழுதழுத்தது. சில சமயம் அவர் என்ன பேசுகின்றார் என்றே புரியாத சூழல் நிலவியது. ஜோ பைடனின் இந்த தடுமாற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பைடனுக்கு பதில் ஜனாதிபதி வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. அதே சமயம் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக மிச்சல் ஒபாமா போட்டியிடுவார் என்று குடியரசுக் கட்சியின் வழக்கறிஞர் டெட் க்ரூஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.